இது யங் ஜெனரேஷன் எல்லாமே என்ன நினைப்பாங்க, இதுதான் மெயினா பார்ப்பாங்க. ஆட்டிடியூட் ஸ்கோர்ங்கிறது மெயின். 850K கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். இதுல பாக்கி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 650 450 அந்த ரேஞ்சில் வரும். இவங்க வந்து 850K பிளஸ்ல கொடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய ஸ்பெஷல் இதுல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா, OS அப்டேட் எதிர்பார்ப்பாங்க. OS அப்டேட் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் அதே மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து Xiaomi Hyper OSல வந்து 4 இயர்ஸ் ஆஃப் OS அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. பிளஸ் 6 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. அது ஒரு ஸ்பெஷல் இந்த தடவை இவங்க பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா Redmi Note 15 வந்து Gemini லைவ்ல உங்களுக்கே தெரியும். இப்ப எல்லாமே AI ல தான் போயிட்டு இருக்கு. லைஃப் உலகமே AI ல தான் போயிட்டு இருக்கு. அதையும் நல்லா இது பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் லெவல் டிராப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா இப்ப கீழே உழுவுது, அந்த உளுந்தாலும் ஒன்றும் டேமேஜ் ஆகாதுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இது மெயினா வந்து IP66ல வந்திருக்கு. இதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லையுமே இதை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. சர்டிபிகேட் வாங்குறதுங்கிறது வந்து மெயின். மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் இருந்தால் அதோட ப்ராடக்ட் மொபைலோட வந்து ரேஞ்ச் நல்லா இருக்குங்கிறது கான்செப்ட். அந்த வகையில் இவங்களும் அதை யூஸ் பண்ணி இந்த தடவை பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷல்.